மகளே. ஸோ நான் அவங்க பன்னி பாய் கரண். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கோம். கண்ணு கேட்ட தூரம் ரோடு தெரில, வெறும் தண்ணி தான் தெரியுது. ஸோ என் வண்டி வீட்டுக்கு வெளியே நிறுத்த வைக்க முடியல. அதனால் வண்டியே முழுங்கிச்சு, டயர் ஃபுல்லாக முழுங்கிச்சு. ஸோ அதனால் வண்டி ஸ்டார்ட் தான் ஆகல. ஸோ வண்டி எப்படியா தள்ளி எடுத்துன்னு வண்டியை லாக் பண்ணி வச்சிட்டோம். தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக ரோட்லேயே ஒரு தண்ணினா அங்கெல்லாம் பில்டிங்லாம் முழுங்கி கிடக்குது, தெரியுதா வண்டிங்களாம். அதெல்லாம் மழை வந்தால் பரவாயில்லைங்க, இந்த மழை கூட ஒரு காற்று ஒன்று வருது பாருங்க. ஐயோ என்ன காற்று, என்ன மழை, ரோடே தெரிலங்க. தண்ணி பாருங்க எவ்வளோ அடியில் இருக்குது பாருங்க. கால்லாம் உள்ள முழுங்கி கிடக்குது. எனக்காக கேரவேன்லாம் இருக்குது, பட்டு கேரவேன்லாம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். சென்னை மலையில் இருந்து கேரவேனில் இருந்து எங்கேருந்து இருக்குது, காற்று வேறு இதில். நானா இந்த மலைக்கு எதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்ல விரும்பலப்பா. அவரும் எதுவும் சொல்லியா பாரு, டயர் எல்லாம் ஃபுல்லாக முழுங்கி கிடக்குது. ஒன்றும் பண்ண முடியலங்க. என்ன பண்ணுறது, எல்லா சுச்சுவேஷனும் என்ஜாய் பண்ணணுன்னு சொல்லுவாங்களே, அதுதாங்க. எல்லா சுச்சுவேஷனும் என்ஜாய் பண்ணிருக்கேன் நான் ஜாலியாக. பரவாயில்ல, கஷ்டத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோன்னா லைஃபு கொஞ்சம் ஜாலியாக பண்ணுவாங்களே அந்த மாதிரி. ஆனால் காற்று தாங்க, எக்கச்சக்கமான காற்றுங்க. இது பாருங்க, எங்கள் ஊர் குட்டை. அது அந்த குட்டெல்லாம் நிரம்பி ரோடும் அதுவும் கட் ஆகிட்டு இருக்குது. காரெல்லாம் முழுங்கி கிடக்குது. காற்று பயங்கரமாக இருக்குதுனால பாவங்க நாய்ங்க தானேங்க பாவம். நாய்ங்களுக்கு தான் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. வாடா நீ வாடா, அப்படி போகலாம்டா வாடா. சரி ஓகேங்க, கமெண்ட் கீழே உங்களோட ஏரியாவில் தண்ணி எவ்வளோ இருந்தால் உங்கள் ஏரியாவை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாடா இப்படியாடா வா. ஸோ ரொம்ப மோசமான ஒரு நிலையில் நாங்கள் இன்னும் இருக்கோம். என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் இங்கே சிரிச்சு ஜாலியாக பேசினுக்கிறேன். அங்கே எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரில. ஸோ அந்த கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே அங்கே இருக்கார் கணபதி பாப்பா, அவர் பார்த்து எல்லோரும் இது பண்ணுறேங்க. இவர் என்ன சாமின்னு தெரில, அவரும் பார்த்துட்டோம். வெற்றிங்க ஒரு வழியாக ரோடு பார்த்துட்டோம். அங்கே பாருங்கள் ஃபுல்லாக இப்படி நெஞ்சிட்டு வராங்க பாருங்கள். பாதி இதில் நெஞ்சிட்டு வராங்க. ரோடு இப்போ தாங்க கண்ணுக்கு தெரியுது. ரோடு நல்லபடியாக ரோடு தெரிஞ்சிச்சு. இது கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கு கஷ்டம் இருக்காது, ஜாலியாக நடக்கலாம். ஸோ இதாங்க விஷயம். வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஃபோன் செம்ம ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. நானே ஃபுல்லாக நஞ்சின்னு இருக்கேன். ஃபோனும் பயங்கரமாக ஈரமாக இருக்குது. வீட்டில் மரங்கள்லாம் சாஞ்சிட்டு இருக்குது. அப்பப்போ வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா எடுக்க முடிய நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு போகிற சந்து ஃபுல்லாக சரியான தண்ணிங்க. ஃபுல்லாக பாருங்கள் தண்ணி. ஒரு பைக்கை சேவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது பாருங்கள். நம்ம பைக்கை நம்ம தான் சேவ் பண்ணி ஆகணும். எல்லா மரம் எல்லாம் சாஞ்சிட்டு இருக்குது. வந்துட்டோம். இந்த மழையில ஒருத்தர் யாரும் நஞ்சிட்டு வரான், யாருன்னு தெரியல. அவனோட அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன். நம்ம மட்டும் தான் வரான். அந்த சைடும் ஃபுல்லாக ரோட்டில் தண்ணி தான். எந்த சைடு பார்த்தாலும் தண்ணி தான். पानी कैसा है? கேட்டீங்களா இல்லை? ஃபுல்லாக ரோடு எல்லாம் ரொம்பிச்சான், இதாகிடுச்சான். எல்லாம் ஒன்றா ரொம்ப கஷ்டம். யாருக்கு நான் ஸ்ட்ரீட் டாக்ஸ் தாங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் எனக்கு எங்கே இருக்க போகுதுன்னு தெரியல. நம்ம வீட்டில் வேறு ஒரு நாய் குட்டி போட போகுது. அதனால் அது உள்ள மண்ணில் அதுக்கெல்லாம் கரெக்டாக ஒரு மண் ரெடி பண்ணி மண்ணில் உட்கார வச்சு நான் காட்டுறாங்க எப்படி உட்கார வச்சுருக்கேன்னு சொல்லி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி கட்டி கொடுத்துக்கிறேன். லைட்டாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் முதல்ல போகிறேங்க. ஏன்னா காற்று ரொம்ப அதிகமாக அடிக்குது, ஃபோன் ஹேண்டில் பண்ண முடியல. நான் அப்புறம் பேசுகிறேன், ஓகேவா? எங்களை தாண்டி நிறைய ரெண்டு கவர்மெண்ட் கார் போயிடுச்சு, ஒரு 4 நார்மல் கார் போயிடுச்சு. ஒருத்தவங்க கூட இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ தண்ணியில் இவ்வளோ இதுவாக நந்து வரீங்க, வாங்க நாங்கள் அதை தாண்டி ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தம் சொல்லுங்க. ஓகே தான் தெரியும்.
நம்ம லைஃப்பில் வந்து எப்போயாவது ஒரு நாள் வந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு போகணுன்னு தோணும். பட் நம்மளால் போக முடியாது. இதுதான் எங்கள் வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேட்குதா பாருங்கள், வாட்டர் ஃபால்ஸ். ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸ். உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.